ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இறால் உருண்டை குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு நான் 3/4 கிலோ இறால் வாங்கியிருக்கேன். இறாலை வாங்கி 2 தரம் அலசி 3 தரம் அலசிட்டு அதில் மஞ்சத்தூளும் தயிரும் ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி தயிர் மஞ்சத்தூள் ஊற்றி ஊற வச்சு கழுவணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கவுச்சி ஸ்மெல் இருக்காது, இறால் நல்லாயிருக்கும். இறால் உருண்டை குழம்புக்கு தேவையான பொருள்: அரை மூடி தேங்காய், பொட்டுக்கடலை 1½ ஸ்பூன், 1 ஸ்பூன் சோம்பு, 6 பட்டை மிளகாய். இது இறால் உருண்டைக்கு வறுத்து அரைக்கிறதுக்கான பொருள். இந்த தேங்காய் குழம்புக்கு, இந்த வெங்காயம் குழம்பு தாளிக்கிறதுக்கு. அடுத்தது எலுமிச்சம்பழம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு சின்ன வெங்காயம் 1 கிண்ணம் அரிஞ்சு வச்சுருக்கேன் நைஸாக. அப்புறம் தக்காளி, பச்சை மிளகாய் குழம்புக்கு. இதில் இறால் குழம்பு வச்சு அதில் இறால் உருண்டையை அரைச்சி போட போகிறோம். இறால் வச்சு அரைச்சி போட போகிறோம். குழம்புக்கு தேவையான, உருண்டைக்கு தேவையான இறால் இது, குழம்புக்கு தேவையான இறால். பெரிய பெரிய இறாலெல்லாம் குழம்புக்கு வச்சுட்டேன். சின்ன இறாலை அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத பார்ப்போம். இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இதில் பட்டை மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடலை, சோம்பு இதை வறுத்துக்க போகிறேன். எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி கரைச்சிக்கிட்டேன் பார்த்தீங்களா? அதில் இப்போ நான் மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் போட போகிறேன். இது மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்சது. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் 2½ ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு கரைச்சிட்ருக்கேன். குழம்பு கரைச்சி வச்சுக்கிறேன். மிக்ஸியில் வறுத்ததை எடுத்து ஆற வச்சுருக்கேன். அதோடு சேர்த்து இறால் போட்டு அரைக்க போகிறேன். தேங்காவோடு சேர்த்து இறாலை போட்டு அரைக்க போகிறேன். மிக்ஸியில் அரைச்சிட்டேன் பார்த்தீங்களா? இறால், தேங்காய் எல்லாம் போட்டு அதில் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். முட்டை உடைச்சி ஊற்றி அரிஞ்சு வச்ச இந்த சின்ன வெங்காயம் இருக்குது பாருங்கள், அதை இதில் போடுறேன். இந்த மாதிரி எடுத்துட்டு குழம்பு தாளித்து குழம்பு கொதிக்கும்போது இதை நம்ம இந்த உருண்டையை உருட்டி போடணும். இப்போ தாளிப்பு காமிக்கிறேன். அப்படி நம்ம இதில் குழம்பு தாளிக்க போகிறோம். மண் சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கருவடகம் போட போகிறேன். கருவடகம் போட்டு வெடித்ததோட
சின்ன வெங்காயம் போடுறேன். அடுத்தது தக்காளி. தக்காளி நல்லா வெங்காயமும் வதங்கினதுக்கு அப்புறம் இப்போ இறால் போடப்பேன். குழம்புக்கு தேவையான இறால் எடுத்து வச்சு பார்த்தீங்களா, இந்த இறாலை போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வதக்குறேன். இது வதங்கினதுக்கப்புறம் இதில் கரைச்சி வச்சுருக்கிற குழம்பை எடுத்து ஊற்ற வேண்டியதுதான். குழம்பு கொதிக்கும்போது தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம்ல, அந்த தேங்காய் ஊற்றி அது கொதிக்கும்போது நம்ம உருண்டையை உருட்டி போட வேண்டியது தான். நல்லா குழம்பு கொதிக்குது பார்த்திங்களா. இந்த மாதிரி கொதிக்கும்போது இதில் இப்போ இந்த இறால் உருண்டைக்கு தேவையாக அரைச்சி வச்சுருக்கிறத உருண்டை உருட்டி போட போகிறேன். இந்த மாதிரி கொதிக்கும்போது அகலமான மண் சட்டியில் வச்சுக்கிட்டோம்னா தான் இந்த உருண்டை எல்லாத்தையும் அந்த குழம்பு கரெக்டாக இது பண்ணும், இழுக்கும். இப்போ உருண்டை குழம்பு உருண்டை போட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. உருண்டை குழம்புல கொதித்து வரும்போது நல்லா இந்த உருண்டை பயங்கர சாஃப்டாக பொசு பொசுன்னு இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். என் பையனுக்கு உருண்டை குழம்புனா ரொம்ப பிடிக்கும். இறால் உருண்டை குழம்பு. நம்ம பொதுவாக அந்த கடலைப்பருப்பு உருண்டை குழம்பு தான் கேள்விப்பட்டிருப்போம். யாரும் மேக்ஸிமம் இறால் உருண்டை குழம்பு ரொம்ப பேர் வச்சுருக்க மாட்டீங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் ஊர் சைடு இது ரொம்ப ஃபேமஸ். தஞ்சாவூர் பக்கம் நாங்கள் இருக்கோம். எங்கள் ஊர் சைடு ரொம்ப அந்த குழம்பு ஃபேமஸ். தம்பிக்கோட்டை, பட்டுக்கோட்டை, கீழக்காடு, முத்துப்பேட்டை, பேட்டை இங்கெல்லாம் இந்த குழம்பு அடிக்கடி வைப்பாங்க. ரொம்ப ஃபேமஸான குழம்பு. நல்லா கொதிச்சோன்னு குழம்பு எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த பபிள்ஸ் உருண்டை செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கே.